இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற இந்த வேளையிலே ஆரம்பத்திலே நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். 2 கரங்களை நல்லா உயர்த்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. உங்கள் நெருக்கங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஏமாற்றங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்லா உண்மையாக நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஏமாற்றங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். திடீரென்று துண்டிக்கப்பட்ட உறவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எதிராய் திரும்பினவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் போனதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். கரங்களை கீழே போடுங்க. இதுக்கெல்லாம் எப்படி நான் நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே? நெருக்கங்கள் நல்லது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். சில சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, சில ஃபெயிலியர்ஸ், தோல்விகள், நெருக்கங்கள், இழப்புகள், இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒரு பெரிய ஒரு இக்கட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதன் மறைவில் தான் கர்த்தருடைய ரகசிய செயல் மறைந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை, தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அதை தொடர்ந்து நெருக்கங்கள் எவ்வளவு நல்லது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். நம்மோடு கூட இருக்கிறவங்களே பல சமயத்தில் நமக்கு விரோதமா எழும்பிடுவாங்க. எத்தனை பேர் தாவீதுக்கு விரோதமா கற்களை பொறுக்கி கொண்டாங்க? எத்தனை பேர்? யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா கணக்கு? எத்தனை பேர்? யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம்? 600 பேர் அப்படி கற்களை பொறுக்கி கொண்டார்கள். யாரை அடிப்பதற்காக? தாவீதை அடிப்பதற்காக. இவங்களாம் யாரு? தாவீதுடைய எதிரிகளா? இல்லை, தாவீதின் நிழலில் இத்தனை நாள் இருந்தவர்கள், தாவீதிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தவர்கள், கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு கூட்டம் தாவீதை தேடி வந்தது. தாவீதிட்ட போனால் நமக்கு நிச்சயமாக அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லி தேடி வந்த அந்த கூட்டம் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணிருச்சு? கரங்களில் கற்களை எடுத்துக்கொண்டாங்க. சில சமயங்களில், பல சமயங்களில் நம்மோடு கூட இருக்கிறவர்களே, நம்ம கூட நடந்து வந்தவங்க, நம்மளை புரிந்து கொண்டவங்க, நம்ம லாப நஷ்டங்களில் நம்மளோடு கூட நின்றவங்க, அவங்களாம் திடீரென்று நமக்கு விரோதமாக திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த நேரங்களுக்காக கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் முதல் முறை அதை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, ரொம்ப வேதனையாக இருக்கும். நான் நம்பினேன், இவங்களாம் நமக்கு விரோதமாக திரும்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க துவங்குவீர்கள் என்று சொன்னால் அது இயல்பாய் மாறிவிடும். ஆரம்பத்தில் யாராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக கரத்தை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நமக்கு பின்பாக பேசுகிறாங்க, நம்மை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம காதுகளில் கேட்டாலே அது நம்முடைய மனதை உடைக்கும். ஆனால் இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது நமக்குள் என்ன ஆகிடும்னா, இது இயல்பு அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? 3வது வசனத்தில் வாசியுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அத்தனை பேருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை இழந்து போன ஒரு நிலை யாருக்கு சேர்த்துதான்? தாவீதுக்கும் சேர்த்துதான்.
அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்தாங்க பாருங்க. அந்த சூழ்நிலையை முதல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டவுடன் 4வது வசனத்தில் அந்த 600 பேரும் தாவீதோடு கூட சேர்த்து மற்ற 600 பேரும் என்ன செய்தார்களாம் பாருங்கள், வாசியுங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, அழுகிறதுக்கே என்ன போயிருச்சு, பெலன் போயிருச்சு. சில இடத்துல நம்ம பார்க்க முடியும் இல்லையா, சில பேர் அந்த துக்கத்தின் மிகுதியில அழுகிறது கூட என்ன ஆயிடும், பெலன் இல்லாமல் போயிடும். கண்களில் கண்ணீர் கூட என்ன ஆயிடும், வற்றி போயிடும். இப்படி நான் சில சூழ்நிலைகளை நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து போன சமயத்தில் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அவங்க நம்மளை பார்த்து கண்ணீர் விட்டு கதறுவாங்க. சத்தம் மாத்திரம் தான் கேட்கும், கண்கள்லேருந்து கண்ணீர் வராது. அதனால் நம்ம உடனே நினச்சிடக்கூடாது இவங்க சும்மா ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக இல்லை. அந்த அளவுக்கு மனம் உடைந்து போய் அழுது அந்த கண்ணீர் என்ன ஆயிடுச்சு, வற்றி போன ஒரு நிலை. இந்த இடத்துல அவங்க பெலனெல்லாம் இழந்து போன ஒரு நிலையில் அவர்கள் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். தங்கள் பெலனெல்லாம் இழந்து அழுகிறதற்கும் பெலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு கடினமான சூழ்நிலை. அருமையான மகனே, அருமையான மகளே, சில வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வழியாய் நம்மை நடத்துவார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். இதுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்ல முடியும், இதுக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும், இது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாச்சே. இதுக்கு பின்பாக கர்த்தர் என்ன ரகசியத்தை வைத்திருப்பாரு, என்ன வைத்திருக்க முடியும், உடஞ்சாச்சே, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதை கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலை தான் தாவீதின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ தாவீதும் நெருக்கப்படுகிறார். தாவீதும் தன்னுடைய குடும்பத்தை இழந்து போன நிலையில் இருக்கிறார். ஆனால் பாருங்க, அத்தனை பேரும் பாருங்க யாருக்கு விரோதமாக கைகளை நீட்டுறாங்க, தாவீதுக்கு விரோதமாக கை நீட்டுறாங்க. நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை காரணம் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கை நீட்டுவாங்க நமக்கு விரோதமாக. முகாந்தரம் இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க. வெறுமனே கை நீட்டினா பரவாயில்ல, இப்போ கையில் என்ன இருக்கு, கல்லும் சேர்ந்து தான் இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. முகாந்தரம் இல்லாமல் பல பேர் நம்மை பகைக்க ஆரம்பிக்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப வேதனை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். நம்மோடு இருப்பவர்களே இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதன் நடுவில் தாவீது செய்த ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இவங்க அத்தனை பேரும் கல்லை தூக்கின உடனே என்ன நடந்து பார்க்கலாமா? மீண்டும் வாசிக்கலாம். 6வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப தாவீது உடனே அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், என்னடா நானும் தானே மனைவி பிள்ளைகளை இழந்திருக்கிறேன். அது எத்தனை மனைவி இழந்திருக்கிறார் அந்த இடத்துல? அவரு 2 பேரை. நீங்க கூட ஒன்று தானே எழுதிங்க, நான் எத்தனை பேரை எழுந்திருக்கிறேன்? 2 பேரை எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு கல்லை தூக்கிட்டு இருக்கலாம். யார் அடிக்க வர? நான் ஒன்று அடிக்கிறேன் பாரு, நான் மாத்திரம் நான் என் குடும்பத்தை மாத்திரம் சேஃபாக வச்சுட்டேன், எனக்கு தானே, உனக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக கை நீட்டுறவங்களுக்கு நேரம் நாமளும் கை நீட்டிடுவோம். ஆனால் இங்கே தாவீது செய்த அந்த காரியத்தை பாருங்க, என்ன அருமையாய் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை குறித்த ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். 6வது வசனத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் அதிகமாய் உடைக்கப்படுகிற நேரங்கள் தான் நீங்கள் அதிகமாய் அவருக்குள் பலப்படுகிற நேரமாய் மாற வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக நம்ம எடுக்கணும். நான் எந்த அளவுக்கு அதிகமாக உடைக்கப்படுறனோ அந்த அளவுக்கு நான் என்னை கர்த்தருக்குள்ள அதிகமாக பலப்படுத்தி கொள்ளணும். அதனால்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர் இப்படி சொல்லியிருக்கிறார், என் நெருக்கங்கள் அவர் பக்கமாக என்னை நெருக்குகிறது. என் நெருக்கம்லாம் என்ன பண்ணுதா? அவர் பக்கமாக என்ன நெருக்குகிறது. என் நெருக்கம் என்னை தூரப்படுத்தலை, யார் பக்கம் என்னை க்ளோஸாக கொண்டு போகுது? ஆண்டவர் பக்கம் கொண்டு போகுது. ஆண்டவர் பக்கம் என்னை கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ தாவீது இந்த இடத்துல பாருங்க, நெருக்கப்பட்டார். ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணாரு? பலப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் திடப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நாளில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, ஆண்டவரே, நான் கடந்து போகிற நெருக்கமான பாதைகள் இவைகள் எல்லாம் நான் உமக்குள் பலனடைகிற நேரங்களாய் எனக்கு அதிகமாய் மாற வேண்டும்.
சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப பலன் அடைவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்மை சுற்றி சூழ்நிலைகள் ரொம்ப எதிராக இருக்கும்போது தான் நம்மளுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை நம்ம கண்டுபிடிப்போம். அது மாத்திரம் இல்லை, அதை நம்ம சீர் செய்யவும் ஆரம்பிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரண்டையிலே நெருங்கி போக ஆரம்பிச்சிடணும். தாவீது அதை தான் இந்த இடத்துல செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு காரியம் என்ன செய்தது? இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தால் அது எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் 2 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அது என்ன காரியம்? மீண்டும் வாசிப்போமா? 30வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்துறார். கர்த்தருக்குள்ள அப்படியே திடப்படுத்துறார். இதனால என்ன ஏற்பட்டது? 17வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 17வது அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். எத்தனை மணி நேரம் யுத்தம்? அது எத்தனை மணி நேரம் யுத்தம்? 24 மணி நேரம் தொடர்ச்சியான ஒரு யுத்தம். யாரோட? அமலேக்கியரோடு கூட தொடர்ச்சியான ஒரு யுத்தம். இன்னைக்கு சாயங்காலம் தொடங்கி என்னைக்கு முடியுது யுத்தம்? மறுநாள் சாயங்காலம் வரலாம் போகிறது. ஆனால் நம்ம வசனத்தில் நம்ம வாசித்தோம், 4வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணாங்களாம்? சத்தமிட்டு அழுதாங்களாம். அப்போ ஃபிசிக்கலாகவும் ரொம்ப டவுனாக இருக்கிறார் தாவீது. சரீர ரீதியாகவும் பலகீனனாக காணப்படுறாரு. மனதளவில் அவர் எப்படி இருக்கிறாரு? பலகீனனாக காணப்படுறார். இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டுறார். நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2 காரியம் நடைபெறும். ஒன்று, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் பலப்பட ஆரம்பித்துடுவீங்க. சரீர ரீதியாக என்ன ஆகிடுவீங்க? பலப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வேதத்தை வாசிக்கிறதுனாலையும் ஜெபிக்கிறதுனாலையும் உள்ளான மனுஷன் மாத்திரம்தான் பலப்படுவான்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். அதோடு கூட நம்ம சரீரமே என்ன ஆகுது? அந்த இடத்துல பலனடைய ஆரம்பிக்கிறது. இதுதான் சத்தியம். நீங்கள் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா, நல்ல வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தீங்கனாலே, ஒருவேளை பலகீனத்தில் நீங்கள் இருந்தால் கூட அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணிடும்? பலப்படுத்த ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பலனடைய ஆரம்பிப்பீங்க. சரீர ரீதியாக என்ன ஆகிடுவீங்க? பலனடைய ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற ஒரு காரியம். இப்போ சாதாரணமாக இப்போ சரீர ரீதியாக பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனுஷ அறிவு என்ன சொல்லும்? நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்டடு, அதெல்லாம் பண்ணால் என்ன ஆகிடும்? கொஞ்சம் உண்மைதான், அது தவறுன்னு நான் சொல்லலை, உண்மைதான். ஆனால் அதையும் விட தேவ சமூகத்தில் நீங்கள் தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, காத்திருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மன ரீதியாகவும் பலப்பட ஆரம்பித்துடுவீங்க. சரீர ரீதியாகவும் என்ன ஆகிடுவீங்க? பலப்பட ஆரம்பித்துடுவீங்க. எத்தனை பேர் அதை உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்துருக்கிறீங்க? கரங்களை வைத்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? என்னுடைய அனுபவம் மாத்திரம் இருக்காது, அது ஒவ்வொருவருடைய அனுபவமாக இருக்கும். நீங்கள் பலகீனமாக இருக்கிற அந்த வேலையில் அதிகமாக வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்களேன், நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும். உள்ளான மனிதன் பலன் அடைகிறது மாத்திரமல்ல, தாவீது 24 மணி நேரம் தொடர்ச்சியாய் அமலேக்கியரோடு கூட என்ன பண்ணாராம்? யுத்தம் பண்ணார். இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, 10வது வசனத்தில் வாசிங்க. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 600 பேர் வந்தாங்க யுத்தத்துக்கு. ஆனா எத்தனை பேர் அந்த இடத்துல நின்னுட்டாங்க? 200 பேர் என்ன ஆயிடுச்சு? பலன் போயிடுச்சு. அவங்களுக்கு பலன் போனதுனால அங்கேயே நின்றுட்டாங்க. அப்போ இது எதை காட்டுது? அவங்க சரீர ரீதியாக டவுன் ஆயிட்டாங்க. ஆனால் இதே நிலையில தான் யார் இருக்கிறா? தாவீது இருக்கிறார். ஆனால் தாவீது என்ன ஆகல? டவுன் ஆகல. ஏன் டவுன் ஆகலைன்னா அந்த ரகசியம் என்னன்னா, 6வது வசனத்தில் கடைசி பகுதியில் நம்ம வாசித்தோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் தேவ சமூகத்தை நீங்கள் நல்லா தேட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே சரீர ரீதியாக நீங்கள் பலப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் அதிகமாய் பலப்பட ஆரம்பிப்பீர்கள். அதனால தான் தாவீது சங்கீதம் 18:1 எப்படி சொல்லி கர்த்தரை துதிக்கிறாரு? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில்
அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்றாரு. என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் நான் என்ன பண்ணுவேன்? அன்பு கூறுவேன். ஏன்னா அவரே பாருங்க அதை உணர்கிறார். என் பலனே யார் தான்? கர்த்தர் தான். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்குள்ள, அதாவது ஆவிக்குரிய அந்த பலன், நம்ம சரீரமும் அந்த இடத்தில் உற்சாகமாக இயங்கத்தக்கதான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்போ இந்த இடத்துல தாவீதுக்குள் இந்த பலன் எப்படி கிடைத்தது? தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அந்த சமயத்தில் அவர் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. 8வது வசனத்தில் வாசியுங்கள். 30வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசியுங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை அப்படியே பிடிச்சிட்டார். அவ்வளவுதான். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டாரு. தன் சரீரம் பலகீனமா இருக்குது. தன்னுடைய 600 பேர் தன்னோடு கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விடாய்த்து போகிறாங்க. ஆனால் அவர் விடாய்த்து போல. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வார்த்தை அவர் என்ன பண்ணுது? பலப்படுத்துது. அதுதான், நீங்கள் தளர்ந்து போன சமயத்துலலாம் அதிகமாக தேவ சமூகத்தை தேட ஆரம்பிங்க. தேவ சமூகத்தை நீங்கள் அதிகமாக தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு வேதத்திலிருந்து உணர்த்தி காட்டுகிற ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு போதும். உங்களை பலனடைய செஞ்சிடும். தாவீது பலனடைந்து போகிறாரு. அந்த தண்டை, அதாவது அந்த படையை தொடர்ந்து போய் கண்டுபிடித்து 24 மணி நேரம் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு? யுத்தம் செய்து ஜெயத்தை எடுக்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு காரியமும் நடைபெறுது பாருங்க. 30வது அதிகாரத்தில் 19 மற்றும் 20வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றான். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? அந்த வாய் என்ன சொல்லுது? தாவீதின் கொள்ளை. இதுதான் முன்னாடி என்ன சொல்லுச்சு? உன்னை கொன்னு போட்டுருவோண்டா அப்படின்னுச்சு தாவீத. ஆனால் இப்போ அந்த வாயை என்ன பண்ணுது? அப்படியே மாற்றி பேசுது பாருங்க. அதனால தான் நம்மளை சுற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அது மேலே நம்முடைய மனசை பதிய வைக்கக்கூடாது. எப்பயுமே நம்மளை குறித்து நல்லா பேசினாலும் சரி, கெடுதியை பேசினாலும் சரி, அது நம்மளை எந்த வகையில் என்ன பண்ணக்கூடாது? பாதிக்கக்கூடாது. நல்லா நம்மளை குறித்து பேசுகிறாங்கன்னு தலகால் புரியாமல் ஆடக்கூடாது. அதுவும் பிரச்சனை தான். நம்மளை குறித்து அவதூறாக பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னு சோர்ந்து போய் என்ன பண்ணிவிடாது? மூலையில் போய் முடங்கிடக்கூடாது. இது 2 வேலையிலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே நபர்கள் தான் 600 பேரும் கைகளில் என்ன பண்ணாங்க? கற்களை எடுத்துக்கொண்டு தாவீது என்ன பண்ணணும்னு நினச்சாங்க? சாகடிக்கணும்னு நினச்சாங்க. கல் அடித்து சாகடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அதில் 400 பேர் என்ன சொல்லணும்? இது யாருடைய கொள்ளை? தாவீதின் கொள்ளை, தாவீதுடைய கொள்ளை அப்படின்றாங்களாம். தாவீது பெற்ற வெற்றி அப்படின்றாங்களாம். தாவீதுக்கு கிடைத்த பெரிய ஜெயம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை குறித்து என்ன பேசுகிறாங்கன்றதுலாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு கூட பேசுகிறீங்களா? அதுதான் முக்கியம். உங்களை குறித்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு கூட பேசுங்கள். உங்கள் நெருக்கத்தின் நடுவில் கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பியுங்கள். உங்கள் நெருக்கங்கள் எல்லாம் உங்களை கர்த்தர் அண்டையிலே இன்னும் நெருக்கி சேர்க்கட்டும். இதெல்லாம் நம்ம வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த பிரச்சனையினால என்ன தேவ ரகசியம் மறைந்திருக்கு? அதுதான் இப்போ நமக்கு முக்கியம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார்ல, இதன் நடுவில் என்னையா தேவ ரகசியம் இருக்கு? இப்படி ஒரு பிரச்சனையே வராமல் இருந்திருக்கலாம்ல. இப்படி வந்து அமலேக்கியன் வந்து கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டு அதுக்கு பின்பாக தாவீது அவங்கள தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி ஜெயித்து மீண்டும் அதை கொண்டு வரும்பொழுது இது என்னத்துக்கு? தேவையில்லாமல் கர்த்தர் முன்னாடியே அதை பாதுகாத்துருக்கலாமே. இப்படியெல்லாம் நம்ம மனசில் யோசிப்போம். அதுவும் அது எந்த சமயத்தில் நடைபெற்றது பாருங்க. 30வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். 30வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே பாருங்க, ச்சே கொஞ்ச நேரம் லேட் பண்ணிட்டேன்டா. நம்ம சொல்லுவோம் சில சமயத்தில், ச்சே கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே. அப்படிதான் நடந்தது. சிக்லாகுக்கு வந்து சேரத்துக்கு முன்பாக அமலேக்கியன் வந்து எல்லாத்தையும் சின்ன பின்னம் ஆக்கிட்டு போயிட்டான். சரி, நம்ம வந்து சேரத்துக்கு முன்னாடி போய் பண்ணிட்டானே. நம்மளும் பல சமயத்தில் ஆதங்கப்பட்டு கொள்வோம். சரி, கொஞ்சம் நம்ம முன்னாடி போயிருக்கலாமே, கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்திருக்குமே.
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது, இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். இதே போல தான் பல சமயத்தில் திடீரென்று சில மாற்றங்கள், சில ஏமாற்றங்கள், எதிர்பார்த்த பல காரியங்கள் நடைபெறாமல் போகிறது. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய விரக்தியை கொண்டு வரலாம். ஆனால் இங்கு தான் கர்த்தருடைய ரகசிய செயல் மறைந்திருக்கிறது. என்ன ரகசிய செயல்? எத்தனை மணி நேரம் யுத்தம் செய்தார் தாவீது? எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் யுத்தம் செய்தார். ஆனால் அதே வேளையில் மற்றும் ஒரு இடத்தில் ஒரு யுத்தம் நடைபெற்றது. இந்த ரகசிய செயல் பெலிஸ்தியனுக்கு நல்லா தெரிந்திருக்கு பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த காரியம் அவனுக்கு எப்படி நடந்ததா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு ரகசியத்தை சொல்லிட்டான். அவன் பெலிஸ்தியனே சொல்லிட்டான். இன்னைக்கு எதிரிகள் கூட பல காரியத்தை உணர்ந்து கொள்றாங்க. ஆனால் தேவ ஜனங்கள் என்ன பண்றதில்ல? உணர்ந்து கொள்றதில்ல. பாருங்க, அங்கே ஒரு ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். பெலிஸ்தீன் வாயிலிருந்து புறப்பட்டு வருது பாருங்க. இப்போ இந்த 24 மணி நேரம் யுத்தம் இங்கே தாவீதுக்கும் தாவீதின் மனுஷரும் அமலேக்கியரோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் வேறொரு யுத்தம் நடைபெறுகிறது. எங்கே நடைபெறுகிறது? அதை குறித்து நீங்கள் 31வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அந்த சமயத்தில் சவுலுக்கும் சவுலுடைய மனுஷர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து யாரோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க? பெலிஸ்தரோட. ரெண்டு ஒரே சமயத்தில் நடைபெறுகிறது. இப்போ இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ரகசியமே மறைந்திருக்கு. அதை பெலிஸ்தீன் எப்படி சொல்லுகிறான் பாருங்க. அது 29வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பாருங்க. அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படி அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது வந்து இப்ப பெலிஸ்திய சேனைகளோடு கூட சேர்ந்து வருகிறார். யாருக்கு விரோதமா யுத்தம் செய்யறதுக்காக? இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்வதற்காக. அது ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் தான். உண்மையாக அவர் அந்த இடத்துல புறப்பட்டு வரலன்றது உங்களுக்கு முந்தின அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் பெலிஸ்தீய தேசத்தில் இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணல? யுத்தம் செய்யவே இல்லை. இப்போ இந்த ரகசியத்தை பெலிஸ்தீரின் பிரபுக்கள் எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்க, வாசிங்க. யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவா இராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான். அந்த ஆண்டவன்னா யாரு? சவுலோடு கூட இந்த தாவீது எப்படி ஒப்புரவாவான்? பெலிஸ்திய பிரபுக்கள் சொல்றாங்க பாருங்க, இவன் எதினாலே தன் ஆண்டவனோடு கூட ஒப்புரவாவான். அதாவது இப்ப சவுலோடு கூட இருக்கிற அந்த உறவு முற்றிலும் முறிந்து போயிருக்கு. இப்ப தாவீது அதை எப்படி சீர்படுத்த முடியுமா? பெலிஸ்தீன் சொல்றான் பாருங்க அந்த ரகசியத்தை, வாசிங்க. இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான். இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? இந்த மனுஷருடைய தலைகளினால யார்? எந்த தலையெல்லாம் சுத்தி காட்டுறாங்க அவங்க? பெலிஸ்திய சேனை. இந்த தலையெல்லாம் பாடுறான். இந்த தலையெல்லாம் வாங்கிட்டா இந்த தாவீது யார் கூட ஒப்புரவாயிடுவாரு? யார் கூட? சவுல் கூட ஒப்புரவாயிடுவாரு. அதனால இவனை அனுப்பு, தரத்தி விட்டுரு, இவன் நம்ம கூட சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவீது அங்கிருந்து கடந்து இங்கே வரங்குள்ளாட்டியும் என்ன ஆயிடுச்சு? சிக்லாக்கை யார் கொள்ளையிட்டது? அமலேக்கியர் கொள்ளையிட்டு கொண்டு போய் விட்டார்கள். அப்பொழுது தொடர்ச்சியாக எத்தனை மணி நேர யுத்தம்? 24 மணி நேர யுத்தம். அதே சமயத்தில் யாருக்கு யுத்தம் நடைபெறுகிறது? சவுலுடைய சேனைக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கதான் கர்த்தர் வந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த யுத்தத்தில் யார் செத்து போகணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார்? யாரு? சவுல் செத்து போகணும். சவுலுடைய கணக்கு இதோடு முடியணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திட்டார். ஒருவேளை தாவீது சிக்லாக்குக்கு நேராய் அந்த இடத்துல சிக்லாக்கை அந்த அமலேக்கியர்கள் கொள்ளையிட்டு புறப்பட்டு போனதை அந்த தண்டை தொடர்ந்து போகாமல் இருந்திருந்தா தாவீது எந்த யுத்தத்தில் கலந்திருப்பாரு? எந்த யுத்தத்தில்? நிச்சயமா சவுலோடு கூட சேர்ந்து வரலனாலும் தன்னுடைய நண்பன் யோனதானுக்காக என்ன பண்ணியிருப்பாருங்க? யுத்தத்துக்கு போயிருப்பார். ஏன்னா நீங்கள் வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம். பெலிஸ்தரோடு கூட இஸ்ரவேலருக்கு நடந்த பெரிய யுத்தங்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத்தோடு கூட நடைபெற்ற யுத்தத்தை தவிர்த்து அதன் பின்பாக பெரிய யுத்தம் எதுவுமே நடைபெறல. 31வது அதிகாரத்தில் தான் என்ன நடைபெறுகிறது? ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யுத்தங்கள் தான் நடைபெற்றது. அப்போ ஒரு பிரதானமான யுத்தம் அன்றைக்கு 17வது அதிகாரத்தில் நடைபெற்றது. இப்போ 31வது அதிகாரத்தில் இன்னொரு பிரதானமான யுத்தம் நடைபெறுகிறது. மீண்டும் இப்போ தாவீது ஒரு என்ட்ரி கொடுத்தாருன்னா யார் கூட ஒப்புரவாயிடுவார்? சவுல் கூட ஒப்புரவாயிடுவார். யாருடைய தலையும் தப்பிடும்? சவுலுடைய தலையும் தப்பிடும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? சவுல் தலை தப்பக்கூடாது. இதோடு கூட என்ன பண்ணணும்? சவுலுடைய
கணக்கு தீர்க்கப்பட வேண்டும். அப்போ தாவீதை நான் டைவர்ட் பண்ணோன்னா வேற ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் நான் சிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிக்க வச்சுட்டார். இப்போ தாவீதுக்கு வந்து யாரை பற்றிய நினைவே இல்லை, யாரை பற்றிய நினைவே இல்லை, சவுலை பற்றிய நினைவே இல்லை, தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்கிற நினைவே இல்லை. இப்படி தான் நம்மளையும் கர்த்தர் பல சமயத்தில் டைவர்ட் பண்ணிடுவார். சில பிரச்சனைகள் நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ணிவிடும். நம்ம நினைப்போம் இது பெரிய தோல்வியை நம்ம நினைப்போம். ஆனால் தோல்வி இல்லை, நீங்கள் பெரிதாய் வீழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே திசை திருப்பி இருக்கிறார். திசை திருப்பி. இதுதான் அந்த தேவ ரகசியம். ஒருவேளை இந்த இடத்தில் அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக்கை கொள்ளையிடாமல் போயிருப்பார்கள் என்று சொன்னால், அப்படி கொள்ளையிட்டு பொருட்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போயிருந்தா கூட தாவீது ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டு எங்கே போயிருப்பாரு, யார் கூட சண்டைக்கு போயிருப்பாரு, சவுலோடு கூட சண்டைக்கு போயிருப்பார். ஆனால் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் போனதுனால தான் ஏன்னு முடியாது, என் குடும்பத்தை நான் மீட்கணும்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். தன்னுடைய ஜனங்களுடைய குடும்பத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார். அந்த சமயத்தில் தேவ சித்தம் எங்கே நிறைவேறுகிறது? 31வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இஸ்ரவேலர் பிலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். ஏன்னா அதோடு கூட சவுலுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அதை குறித்த ரகசியத்தை நாளாகமத்தின் புத்தகத்தில் முதல் புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 10வது அதிகாரத்தில் 14வது வசனம் 13 மற்றும் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அங்கே ரகசியம் என்ன எழுதப்பட்டிருக்கு? 14 வாசிங்க. அதற்காக அவர் அவனை கொன்று. அதற்காக யார் கொன்று? கர்த்தர் யாரை கொல்றாரு? சவுலை கொல்றார். சவுலை கொல்றார். அப்ப அந்த யுத்தத்துல இவனுக்கு ஒரு முடிவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டார் கர்த்தர். அதற்காக அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். தாவீதின் வசமாய் என்ன பண்ணாரா? திருப்பினாரா. உனக்கு நேரம் நான் திருப்புறதுக்காகத்தான் உன்னுடையது சில பேர் வேற பக்கம் திருப்பி கொண்டு போறதுக்கான ஒரு தருணத்தை நான் அனுமதிக்கிறேன். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அது நமக்கு பெரிய தோல்வி நம்ம நினைக்கிறோம். தோல்வி இல்லை, அங்கதான் கர்த்தருடைய ரகசிய செயலே மறைந்திருக்கிறது. அங்கதான் கர்த்தருடைய ஆச்சரியமான செயல் மறைந்திருக்கிறது. இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சமயத்தில் சில காரியங்கள் உங்களை ரொம்ப அதிகமாக போட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிக்கொண்டு அதில் தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படியே டைவர்ட் பண்ணுறார். உங்களை டைவர்ட் பண்ணுறார். நீங்கள் மனமடிந்து போவதற்காக அல்ல, தொடர்ந்து கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு அனுமதிக்கிறார். பெரிய பிரச்சனையில் போய் நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது, அதுக்காக நான் உன்னை டைவர்ட் பண்ணுறேன் அப்படின்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு நெருக்கங்களுக்காக கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணும். நம்ம அனைவரும் ஒரு வசனத்தை இணைந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வாசிப்பதற்கு முன்பாக மற்றும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகத்தில் 68வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. நம்ம ஆண்டவர் ரட்சிப்பை அருளுகிற ஆண்டவர். அந்த மரணத்திலிருந்து தாவீது அந்த இடத்துல தப்புவிக்கிறார். அல்லது சவுல் மரித்துத்தான் போக வேண்டும், அது எந்த வகையிலும் தடைபடக்கூடாது என்பதற்காக தாவீதை வேற பக்கம் அப்படியே திசை திருப்புகிறார். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை அனைவரும் இணைந்து வாசிக்கலாமா? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இப்படி நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவை. கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் கடைசி பகுதி. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஒரு தடவை சொல்லுங்க, உன் சின்னோண்டு மூலியை வச்சுக்கிட்டு ரொம்ப குழப்பிக்காத அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தடவை கை பிடிச்சி சொல்லுங்க, உன்னுடைய இம்மாத்தோண்டு மூலியை வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்க உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே அப்படிலாம் நினைக்காத.
ஆனால் அது எப்படி மாறப்போகுதுன்னு பாரு பொறுமையா. இப்போ பாருங்க, வசனத்தில் வாசித்தோம்ல, நாளாகமத்தின் முதல் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பாருங்க. அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாக திருப்பினார். அமலேக்கியர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. நம்ம மனசு என்ன சொல்லுது? இழந்துட்டேன் இழந்துட்டேன் இழந்துட்டேன், தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, தோக்கலடா, உன் பக்கமாக எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? திருப்ப போகிறேன் அப்படின்றார். உன் பக்கமாக எல்லாத்தையும் திருப்ப போகிறேன். நீ மாத்திரம் அந்த இடத்துல அமலேக்கியனை பின்தொடராமல் போயிருந்தீன்னா, என் சித்தத்துக்கு விரோதமாக நீ யாருக்கு பின்னாடி போயிருப்ப? சவுலுக்கு பின்னாடி போயிருப்ப. அப்போ நான் அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறேன். சில சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட நெருக்கங்களை அனுமதித்து நம்மை வேறு பக்கமாக திசை திருப்பி தன்னுடைய பரம திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். அதனால் உங்கள் நெருக்கங்கள் மத்தியில் என்ன சொல்லணும்னா, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் அப்படின்னு சொல்லணும். வீட்டில் யாராவது புலம்புறாங்கன்னா அப்படி தோளில் தட்டி சொல்லுங்க, அவருடைய வழிகள் என்னது? ஆராயப்படாதவைகள். சும்மா ரொம்ப அழட்டாதே, ரொம்ப பற்றி யோசித்துட்டு இருக்காதே, இதை பார்த்துட்டு கலங்காதே. இதுக்கு பின்பாக கர்த்தர் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. அப்படி நம்ம முழங்கால் படிடுவோமா ஆண்டுடைய சமூகத்தில்? அருமையான மகனே, அருமையான மகளே, பல சமயத்தில் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் நடுவில் எத்தனையோ சமயத்தில் நீ முறுமுறுத்திருப்ப, முறையிட்டு இருப்ப. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு அனுமதித்தீங்க? இது இல்லாமல் இருந்திருக்கலாமே, கொஞ்ச நேரம் தாமதிச்சேனே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு கிடைச்சிருக்க வேண்டியது இல்லையே, கிடைக்காம போயிடுச்சே. இல்லை மகனே, இல்லை மகளே, இதை விட பிரதானமான ஒன்றை உனக்கு தருவதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணுறார்? சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் உனக்கு அப்படி மறைத்து வைக்கிறார். நீ பெரிய ஒரு பள்ளத்தில் போய் விழக்கூடாதுன்றதுக்காக தான் அப்பப்போ சின்ன சின்ன ஜர்க் அப்படி ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். அந்த இடத்துல நம்மளை அலர்ட் ஆகிடுவோம். நம்ம அப்படியே டக்குனா உடனே உணர்ந்துருவோம். நம்மை தப்புவிப்பதற்காகத்தான் சில சமயத்தில் சில காரியங்களில் கர்த்தர் நம்மை சிக்க வைக்கிறார். நம்மை தப்புவிக்கிறதுக்காகத்தான், நம்ம தப்பிக்கணுன்றதுக்காகத்தான், பெரிய பிரச்சனைலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் சின்ன சின்ன காரியங்களை நம்ம சிக்கிறது போல காணப்படுறோம். ஆனால் அங்கேயே சிக்க மாட்டோம். அங்கேயும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? ஜெயத்தை தருவார்.